1773க்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனில நிறைய கரப்ஷன்ஸ் இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேஷனும் சரியா இல்லை. ஸோ அதனால பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாத்தினாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 1774ல கால்கட்டால சுப்ரீம் கோர்ட் அமைக்கப்பட்டது. ஸோ இதுதான் பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்த ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்ததுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா இல்லை. ஸோ அதனால பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அகைன் நியூ ஆக்ட் கொண்டு வந்தாங்க, பிக்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இந்த ஆக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ்னா, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னு ரெண்டா பிரிச்சாங்க. இதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ட்ரேட் பார்த்துக்கிட்டாங்க, கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு புதிய அமைப்பும் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதனால இந்தியாவில் டியூவல் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இங்கதான் அறிமுகமாச்சு. ஸோ அதாவது ட்ரேட் ஒரு பக்கம், பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொரு பக்கம். ஸோ இந்த ஆக்ட் மூலமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இன்னும் அதிகமாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தது. பல வருஷங்களா இந்தியா ட்ரேடு எல்லாமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதுதான் ட்ரேடு மோனோபலின்னு சொல்றோம். ஸோ ஆனா 1813ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்த மோனோபொலியை ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் சார்ட்டர் ஆக்ட் 1830 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கம்பெனியோட ட்ரேட் மோனோபொலியை எண்டுக்கு கொண்டு வரணும். ஆனா டீ ட்ரேடும் சைனா ட்ரேடும் மட்டும்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 1 lakh ரூபி வந்து எஜுகேஷனுக்காக, இந்தியன் எஜுகேஷனுக்காக வந்து ஒதுக்குனாங்க. ஸோ எஜுகேஷன் மீதும் வந்துட்டு ஆர்வம் செலுத்தினது, கவனம் செலுத்தினதும் இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டிஎன் சைனா ட்ரேட் வந்து யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ 1 lakh ரூபி கிராண்ட். 1830க்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷனை இன்னும் ஸ்ட்ராங்கா மாற்ற நினைச்சது. அதனால சார்ட்டர் ஆக்ட் 1833 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ற பதவி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாத்தினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா லார்ட் வில்லியம் பென்டிங். லார்ட் வில்லியம் பென்டிங். ஸோ இதை யூபிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான மாற்றம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடு வந்து முழுமையா வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கம்பெனி இனிமே வந்து ட்ரேடிங் கம்பெனி இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியை மட்டும் தான் அது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லா கமிஷனும் அமைச்சாங்க. அண்ட் சேர்மன் வந்துட்டு லார்ட் மெக்கல்லே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி ரூல் காலத்துல வந்து கடைசி முக்கியமான ஆக்ட் தான் சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இந்த ஆக்ட் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு சிவில் சர்வீஸுக்கு அடித்தளம் போட்டது இந்த ஆக்ட் தான். ஏன்னா இந்த ஆக்ட்ல தான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் தனித்தனியா பிரிச்சாங்க. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல நியூ உறுப்பினர்களும் வந்து சேர்க்கப்பட்டாங்க. அண்ட் மிக முக்கியமா பார்த்தோம்னா, சிவில் சர்வீஸுக்கு ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் அறிமுகப்படுத்தினது இந்த ஆக்ட்ல தான். அதாவது மெரிட் பேஸ்ல வந்து அதிகாரிகளை தேர்வு செய்யணும் அப்படின்றது ஆரம்பமானது இந்த ஆக்ட்ல தான். ஸோ இதுதான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லலாம். அண்ட் ஸோ இந்த 5 ஆக்ட்ஸும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க: பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல், வாரன் ஹேஸ்டிங், சுப்ரீம் கோர்ட். 1784 பிக்ஸ் இந்தியா ஆக்ட், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், டுவல் சிஸ்டம். 1813 சார்ட்டர் ஆக்ட், ட்ரேட் மோனோபொலி எண்டுக்கு வந்தது அண்ட் 1 lakh கிராண்ட் ஃபார் எஜுகேஷன். 1833 சார்ட்டர் ஆக்ட், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா லார்ட் வில்லியம் பென்டிங், லா கமிஷன். 1853 சார்ட்டர் ஆக்ட், ஓப்பன் காம்படிஷன், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் செப்பரேஷன்ஸ். ஸோ இந்த டைம்லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல இருந்து யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது வந்து நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அண்ட் நீங்க பார்க்காம எழுதி பாருங்க. அண்ட் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த 5 ஆக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு மெமரி ஆயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ யூபிஎஸ்சி கீர்த்தி ப்ரெப் ஃபார் மோர்.